ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். G3 ஸ்டடீஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 11 மேற்கணக்கு நூல்கள் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 11 மேற்கணக்கு நூல்கள்னா என்னன்னு, இந்த நூல்களை எத்தனை வகைகளா பிரிச்சிருக்காங்க, இந்த நூல்கள்ல என்னென்ன நூல்கள் இருக்கு, இதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. 11 மேற்கணக்கு. 11னா 18. இதுல 18 நூல்கள் இருக்கும். மேற்கணக்குனா இந்த நூல்கள்ல உள்ள பாடலோட அடிகள்லாம் அதிகமா இருக்கும். அதெல்லாம் மேற்கணக்கு நூல்கள். அதிக அடிகளை கொண்ட பாடல்கள்லாம் மேற்கணக்கு நூல்கள். இதே குறைந்த அடிகளை கொண்ட பாடல்கள் எல்லாம் கீழ்கணக்கு நூல்கள்ல சேரும். இந்த 11 மேற்கணக்கு நூல்களை சங்க இலக்கிய நூல்கள்னு சொல்லுவோம். சங்க இலக்கியம்னா பாண்டிய மன்னர்கள்லாம் அவங்க ஆட்சி செஞ்ச காலத்துல தமிழ் மொழிக்குனே சங்கம் அமைச்சு தமிழை வளர்த்திருக்காங்க. இந்த தமிழ் சங்க பேரவையில பல்வேறு புலவர்கள் தங்களோட இலக்கிய பாடல்கள்லாம் அரங்கேற்றிருக்காங்க. அந்த இலக்கிய நூல்களோட தொகுப்பு தான் சங்க இலக்கியம். 11 மேற்கணக்கு நூல்கள் எல்லாமே இந்த சங்கம் இருந்த காலத்துல தோன்றியதுனால இந்த நூல்கள் எல்லாமே சங்க இலக்கிய நூல்கள். சங்க இலக்கிய நூல்களை பாட்டும் தொகைங்கிற மாதிரி 2 பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. அவை என்னென்னா 8 தொகை 10 பாட்டு. 8 தொகையில 8 நூல்கள் இருக்கு, 10 பாட்டுல 10 நூல்கள் இருக்கு. இதையும் 8 தொகையை மட்டும் தொகைன்னு சொல்றோம்னா, இந்த 8 நூல்கள்ல ஒவ்வொரு நூலை எடுத்துக்கிட்டாலும் ஒரு நூலை ஒரு புலவர் பாடியிருக்க மாட்டாரு, பல புலவர்கள் பாடியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த 8 நூல்கள் எல்லாமே பல்வேறு புலவர்கள் பாடிய பாடலை தொகுத்து ஒரு நூலா தொகுக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த நூல்களை எல்லாம் தொகைன்னு சொல்றோம். 10 பாட்டுல உள்ள ஒவ்வொரு நூலும் தொகுக்கப்பட்ட தொகை நூலா இருக்காது. ஒரு நூலை ஒரு புலவர் தான் பாடியிருப்பாங்க. அதனாலதான் இந்த 10 நூல்களையும் தொகைன்னு சொல்லாம பாட்டுன்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம இதுல உள்ள ஒவ்வொரு பாடலும் அதிக அடிகளை கொண்டதா இருக்கும். 8 தொகை நூல்களை விட அதிக பாடல் அடிகளை கொண்டதா இருக்கும். 8 தொகை நூல்கள் என்னென்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை. இந்த 5 நூல்களுமே அகம் சார்ந்த நூல்கள். அகம் என்றாலே உள்ளம். இப்ப பழங்காலத்துல உள்ள மக்களோட காதல் வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, அப்புறம் தலைவன் தலைவிக்கு இடையே உள்ள அன்பு, இந்த மாதிரி உள்ள சம்பந்தமான செய்திகளை எல்லாம் இந்த 5 நூல்களும் சொல்றதுனால இவை அகநூல்கள். புறநானூறு, பதிற்றுப்பத்து, இந்த 2 நூல்களுமே புறநூல்கள். புறம் என்றாலே மன்னர்கள், குடிமக்கள், இவங்களோட வீரம், கொடை, சிறப்பு, இவற்றையெல்லாம் சொல்றதுதான் புறம். அகத்திற்கு அப்பாற்பட்டது. பரிபாடல், இது அகமும் புறமும் சார்ந்த நூல். இந்த நூல்ல அகச்செய்திகளும் இருக்கும், புறச்செய்திகளும் இருக்கும். இந்த மேற்கணக்கு நூல்கள்ல உள்ள ஒவ்வொரு நூல்கள் பற்றிய குறிப்புகளையும் நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல அப்லோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.